கலப்பு மனம் செய்தால் 5000 ரூபாய் கொடுக்குறேன் என்று கருணாநிதி சொன்னார். ஜாதி ஒழியுமாம் கலப்பு மனம் செய்தால். ஜாதி ஏன் ஒழியவில்லை என்று சொல்ல, கலப்பு மனம் செய்து கொண்டவன்லாம் திரும்ப ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான். ஆணினுடைய ஜாதிக்குள்ளே பெண்ணினுடைய ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான். அப்புறம் ஜாதி எப்படி ஒழியும்? திரும்ப அந்த ஜாதிக்குள்ளே வந்து சேர்ந்து விடுவான். ஒன்று ஜாதி ஒழியாதுக்கு. அதற்கு மேல் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், ஜாதி அடையாளத்தை நீ இழந்து விட வேண்டும் என்று 5000 ரூபாய் பணம் கொடுத்தார் கருணாநிதி. ஜாதி அடையாளத்தை அவன் இழக்கவில்லையே, மீண்டும் அந்த ஜாதிக்குள்ளே வந்து நுழைந்து விடுகிறானே. ஒன்று. ரெண்டாவது, நீ சான்றிதழில் தாயினுடைய ஜாதியையோ தகப்பனுடைய ஜாதியையோ போட்டுக்கொள்ளலாம் என்று நீ வைத்திருந்தால், அவன் 2 பேரில் யார் ரொம்ப குறைந்தவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் அதிக சலுகை என்று, என் தாய் தாழ்த்தப்பட்டவள் என்று, தன் ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லிக் கொள்கிறான். மீண்டும் அந்த ஜாதி எண்ணிக்கையில் குறையாமல் பெருகி நிற்கிறதே தவிர ஜாதி ஒழிவதில்லை. அரசாங்கம் முட்டாள்தனமாக இத்தகைய கொள்கைகளை கையாளுகிறது. கலப்பு மனம் புரட்சி செய்கின்ற ஒருவனை வெளியே விடாமல் புரட்சி செய்கின்ற ஒருவனை திரும்ப கொண்டு வந்து ஜாதிக்குள் நுழைக்கிறது. ஆகவே ஜாதிகளின் எண்ணிக்கை மாறாமலே இருக்கிறது.